பாரத பிரதமர் ஆசை பெற்ற வேட்பாளராக கூட்டணி கட்சிகளின் ஆசை பெற்ற வேட்பாளராக மன்னன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அண்ணன் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் இது போட்டியிடுகிறேன். புதிய நீதி அம்மா மக்கள் அதை சொல்லிட்டேன். தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் புதிய நீதி கட்சி வேட்பாளரும் நான் போட்டியிடுகிறேன். இந்திய மக்கள் கழகம் எல்லாருடைய ஆசை பெற்ற வேட்பாளராக போட்டியிட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் என்னோட வந்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நாங்கள் பார்க்கின்றோம். இது வெற்றிக்கான அறிகுறியாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். இது நேற்று 4 நாட்களாக நான் இதை சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறேன். முதலில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, அரூர் சட்டமன்ற தொகுதி, பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி, இன்று தருமபுரி. முதல் நாளே தருமபுரி போயிட்டு வந்தோம். தருமபுரி நல்ல பணிகளுக்கு செல்ல இருக்கின்றோம். எங்கு சென்றாலும் அமோகமான வரவேற்பு எடுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் மத்தியில் யாரை பார்த்தாலும் முதல் பெண் வேட்பாளர் என்ற வகையில் எனக்கு பெண்களிடையே ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எல்லோருமே என்னுடைய குறிப்புகளை அவர்களிடம் நான் எடுத்து சொல்கின்றேன். தருமபுரி மாவட்டத்திற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் அவர்களிடம் உண்மையாக சொல்வதால் அவர்களும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்திற்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன். பலமுறை பிரச்சாரத்திற்கு மட்டுமல்ல, நிறைய நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நான் வந்திருப்பதால இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புதிது அல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். மக்களையும் நன்கு தெரியும் என்பதால் எனக்கு அறிமுகப்பட்ட ஒரு தொகுதி. அதனால இங்க எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ஆதரவும் பத்திரிகை நண்பர்களின் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த 5 நாட்களில் எனக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் மிகப்பெரிய வரவேற்பும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தந்திருக்கிறேன். தேர்தல் களம் தருமபுரி மாவட்டத்தில் எப்படி இருக்கு? தமிழகத்தில் எப்படி இருக்கு? தேர்தல் களம் எப்பயுமே சூடாதான் இருக்கும். தருமபுரி மாவட்டத்துல வெயில் கடுமையாக இருந்தாலும் மக்கள் புன்னகையில எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப சிரிச்ச முகத்தோட என்னை வரவேற்கிறாங்க. அதனால தேர்தல் களம் ரொம்ப நல்லாவே இருக்குதான் நான் சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த தொகுதிகள்ல அதுக்கு ஏற்ற மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பிரதமர் அவர்களுடைய நிறைய வாக்குறுதிகளும் கட்சியினுடைய தேர்தல் பாட்டாளி தேர்தல் அறிக்கையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கை மக்கள் மனதிலே போய் சென்றிருக்கிறது என்றுதான் வருகிறேன். அதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க, நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஏன்னா 3வது முறை பிரதமராக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவருடைய பதவியேற்கும் அந்த நாளை தான் மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க பிரச்சாரத்துல போற இடத்துல மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? இங்க தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புனா தண்ணீர் பிரச்சனையை யார் தீர்ப்பீங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அவர்களுக்கு நன்றாக தெரியும் எங்களிடையே நல்ல திட்டங்கள் இருக்கிறதுன்னு. ஏற்கனவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அதற்காக அவர் எடுக்கும் முயற்சிகளை பற்றி ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால அது எனக்கு சாதகமாக இருக்கிறது. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி உறுதி என்று எல்லாருமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னமும் நாங்கள் எல்லாரும் ஜெயிப்போம் என்பதைதான் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். மேடமுக்கு வாழ்த்துக்கள், வெற்றி பெற. மேடம், இன்னொன்னு, தருமபுரி மாவட்டத்தில் இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் என்னென்ன இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுங்களா? தெரியுங்க. அதாவது எண்ணெய்கோல் புதூர் கும்பல அள்ளி திட்டம், வாணியார் திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் இருக்கிறது. மேட்டூர் காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த திட்டங்களை பற்றியெல்லாம் நாங்கள் விரிவாக சொல்லி இருக்கிறோம். இந்த திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 திட்டங்கள் இருக்கிறது. அதெல்லாம் இருக்கு, நிலுவையில் இருக்குன்னா தொடங்கப்படல. இப்படி ஒரு திட்டம் இருக்கு, ஆனா அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அது நிதி ஒதுக்கீடு ஒரு திட்டத்துக்கு செஞ்சாலே கிட்டத்தட்ட அங்க அருகில் உள்ள அந்த பகுதிகள்லாம் நீர் வளம் பெறும். இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் தான் எங்களுடைய விருப்பம். ஒரு சில திட்டங்களுக்கு 20 கோடி இருந்தாலே ஒரு திட்டம், சின்ன திட்டம்.
ஒரு அந்த ஒரு தடுப்பணையோ இல்ல அணையை கட்டுற திட்டமெல்லாம் நேற்றுலாம் நிறைய இடத்துக்கு போயிருந்தேன். சின்னாறு சொல்றாங்க, அப்புறம் கல்லாறு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டாலே அந்த மாவட்டம் பசுமையாக இருக்கும். காவிரி உபரிநீர் திட்டம், காவிரி உபரிநீர் திட்டம் தான் என்னுடைய முதல் குறிக்கோள். ரொம்ப வருஷமா அதை பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அதற்காக எத்தனையோ முன்னெடுப்புல எடுத்திருக்கிறோம். காவிரி உபரிநீர் திட்டம் என்பது ஒரு உபரி நீர். காவிரியிலிருந்து நம்ம நீரை கேட்கல. அதிகமாக பெய்யக்கூடிய மழை நீர் அது உபரியாகவும் மிச்சமாகவும் வீணாகவும் கடலில் போகக்கூடிய நீர் தான். அது நிறைய போகுது. அதுல நமக்கு வேண்டியது 3 TMC தான். அந்த 3 TMC காவிரி நீர், அந்த மிகை நீர், அந்த நீரை நீரேற்று அப்படின்றது பைப்பு வச்சோ இல்ல நிறைய டெக்னாலஜி எவ்வளோ டெக்னாலஜி தொழில்நுட்பம் அதே போது எல்லா ஏரி குளங்கள் அந்த உபரி நீரை பைப் மூலமாகவோ நீரேற்று மூலமாகவோ ஏதாவது டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏரி குளங்களை நிரப்பினாலே அந்த பகுதி பசுமையாக மாறும். ஏரி குளங்களை நிரப்பினாலே கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆயிடும். கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அவங்கவுங்க கழனிலையோ அவங்கவுங்க வீட்லயோ கிணத்துலயோ தண்ணி ஊடுறோம். அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனையோ இல்ல விவசாயத்துக்கு பிரச்சனையோ குடிநீருக்கு பிரச்சனை இருக்காது. இதை தமிழக அரசு நிறைவேற்றலாம், இல்ல நடுவண்ல இருந்து நிதியும் கொண்டு நிறைவேற்றலாம். இப்ப நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்ப சிப்காட் இருக்குது, இல்ல தென்பெண்ணையா இருக்கு. இந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி 2 பக்கமும் கொடுக்கலாம். ஏன்னா இது 2 ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிறது. இப்போ ரெண்டு கொஸ்டின். கடந்த 10 வருஷத்துக்கு மேல பாஜகவோட நீங்க தான் கூட்டணியில் இருக்கிறீங்க. இப்ப அட்பர்சன்ட் பாஜகவோட தான் கூட்டணி இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி அதிமுகவோட கூட்டணி இருந்தீங்க. ஏறத்தாழ மத்திய அரசு பாஜகவோட கூட்டணி, மாநில அரசோட கூட்டணி. இந்த திட்டத்தை நீங்களே நிறைவேற்றிருக்கலாம். இன்னும் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் வேண்டும் அப்படி மட்டும் தான் சொல்றீங்களா? தனியா முறை போய் கேட்டிருக்கிறோம். நிதி பற்றாக்குறையால கொடுக்காம இருக்கிறாங்களா இல்ல தர்மபுரி தானேன்னு கொடுக்காம இருக்கிறாங்களான்னு தெரியல. தர்மபுரிக்காக பேசக்கூடிய ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா இப்பொழுது பாட்டாளி மக்கள் கிட்ட நாங்க போய் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். பாஜகவையும் கேட்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க? 9,905 கோடி 2 மத்திய அரசு மொரப்பூர் ரயில்வே திட்டம். இதுல மொரப்பூர் ரயில்வே திட்டம்ல நாங்க மத்திய அரசாங்கத்தை கேட்டு தான் கொண்டு வரோம். ஒரு திட்டமா நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கோம். மொரப்பூர் ரயில்வே திட்ட கனவு யாராலுமே நிறைவேற்ற முடியாது. 5 வருஷமா தமிழ்நாட்டு பட்ஜெட் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரே ஒரு ரயில்வே திட்டம் மொரப்பூர் ரயில்வே திட்டம். அதுவும் நாங்க மத்தியில கேட்டுதான் பெற்று இருக்கிறோம். அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து வாங்கியிருக்கிறோம். அதே போல இந்த எத்தனையோ தொப்பூர் கடவாள் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் தான் அவங்களால கொடுக்க முடியும். தொடர்ந்து நாம் அடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு திட்டம் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. நிறைய நிறைவேற்ற வேண்டும், நிறைய கவனம் செலுத்த வேண்டும். அதுக்காக நிறைய பேர் ஒரே ஒரு கொஸ்டின். தருமபுரி மொரப்பூர் ரயில் திட்டத்துல மொரப்பூர் ரயில்ல தான் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி கடந்த முறை அன்புமணி ராமதாஸ் பயங்கரமா சொல்லியிருந்தாருங்க. இப்போ அவர் எம்பியா இருக்கும்போது 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 5 வருஷம் வந்துருச்சு. நீங்களும் என்னன்றீங்க, தருமபுரி மொரப்பூர் ரயில்வே கனவு திட்டத்தை நிறைவேற்றுவேன்றீங்க. அவருக்கும் கனவு, உங்களுக்கும் கனவு. எப்பதான் திட்டத்தை நிறைவேற்றுவீங்க? நீங்க நடுவில் 5 வருடம் எங்களுக்கு ஒரு கேப் வந்துருச்சு. இருந்தாலும் அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் தர்மபுரி தான் தன்னுடைய தொகுதியாக அவர் இது பண்ணியிருக்காங்க. 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு வாங்கி திட்டம் தொடங்கிடுச்சு. ஆனா பொறுமையாக போகுது. அதை விரைவுபடுத்த வேண்டும் அப்படிதான் நான் சொல்றேன். கனவு நினைவாகி விட்டது. அந்த நினைவை முழுமை பெற வைக்க வேண்டியது என் வேலை. அதுக்குதான் நான் வந்திருக்கேன். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தையும் நடுவணருக்கு வலியுறுத்தி இருக்கிறோம். ஒன்னொன்னா வாங்குவோம். தொடர்ந்து நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஒன்னொன்னா வாங்கி. இன்னொன்னு மேடம், கடந்த பாஜக 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடி பிரச்சாரத்துல தேர்தல் அறிக்கையா சொல்லும் போது இந்தியாவில் உள்ள நதிகள் எல்லாம் ஒன்றிணைப்போம் சொல்லியிருந்தாங்க. இதுவரையிலும் எந்த நதி எங்க இணைச்சிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தா சொல்லலாம். மோடி அவர்கள் முதல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றினாலே எந்த நதியும் இல்லை. நமக்கு அது மிகப்பெரிய திட்டம். கடைசியில் நீங்க வர்றது பெரிய திட்டம். அதை விட இங்கேயே நமக்கு லோக்கல்லே சொல்யூஷன் இருக்கு. நம்ம அதை அவங்க நிறைவேற்றுமோ பாத்துக்கலாம். ஆமா ஆமா இந்த லோக்கல் திட்டத்தை நம்ம பண்ணாலே இன்னும் நல்லா இருக்கும். நமக்கு செய்ய வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க மேடம். 10 வருஷமா பாஜக கூட்டணி, கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி. இன்னும் செய்ய வேணும் யார் தான் செய்யணும்? நீங்க தான் செய்யற இடத்துல இருக்கீங்க.
நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும், நாங்க தான் செய்யணும். வேற யாரும் செய்ய மாட்டாங்க, நாங்க மட்டும். சன் டிவி தமிழ் சைட் கொடுத்தலாம். கண்டிப்பா நியூஸ்